சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? பிரேமாவதி. சொல்லுமா. நான் வந்து சேலத்தில் மேட்ருங்கிறதுல வந்து காலேஜில் வந்து ட்ரிபிள் இ செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன். டிப்ளமோ ட்ரிபிள் இ. அப்படியா? இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களா? செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன். அப்பா அம்மா நான் வந்து இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்பா அங்கே வந்து சந்தேகம் ஓவராக அவர் வந்து மாமா வந்து சந்தேகப்படுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது படிச்சுட்டு நான் வேலைக்கெலாம் போக மாட்டேன்ட்டு, நிரந்தரமாக வேலை பார்க்க மாட்டேன்ட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. பெயிண்டரா? அங்கே வந்து ஓவராக சந்தேகப்பட்டுட்டு இருந்ததுனால அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்தார். நான் காலேஜில் படிக்கிறதுனால எல்லாம் நாங்கள் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் ஒன்றா தான் படிக்கிறோம். அங்கே பேசுறது பழகிறத வச்சுட்டு அப்பா அம்மாவும் கொஞ்சம் டவுட்டாக சந்தேகப்பட்டு. எப்போ கல்யாணம் பண்ணாங்க உங்களுக்கு? 16 வயசில். எத்தனை இப்போ என்ன வயசு? 19. 3 வருஷமா மாமனார் வீட்டில் தான் இருக்கேன். இல்லை, ஒரு 2 மாதம் கூட அங்கே நான் இல்லை. நம்ம சமாதானம் பண்ணி நானே இப்போ குழந்தை இருக்கு. எனக்கு 2.5 வயசில் குழந்தை ஒன்று இருக்கான். 3 வருஷம் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி சொல்லுங்க. 3 வருஷம் ஆகுது. உடனுக்குடனே கன்சீவ் ஆகிட்டேன். அப்போ அங்கே வந்து ஓவராக சந்தேகம் பண்ணி அப்பா கூட்டிகிட்டு வந்தார். அப்பா வீட்டில் தான் இருந்தேன். அங்கே வந்து சமாதானப்பட்டவங்க தாத்தா பாட்டி தான் ஆகுது. அவங்க பையனை தான் கல்யாணம் பண்ணுறதுனால மாமனார் மாமியார் தாத்தா பாட்டி தான் நான் கூப்பிடுவேன். ஏன் அப்படி? இல்லை, சித்தியோட தம்பி அவங்க. தாத்தா பாட்டியும் ஆகுது, மாமனார் மாமியார் ஆகுது. நான் தாத்தா பாட்டினே தான் கூப்பிட்றது. நான் அங்கே வந்து மாமா வந்து அங்கே சண்டை போட்டு அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டார். அங்கே தாத்தா பாட்டி மட்டும் வருவாங்க சமாதானப்படுத்த. ஆனால் வந்து சில டைம் தாத்தா தான் ஒரு பாட்டி வர மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் இருக்கு நான் இங்கே வரேன்னு அப்படின்னு. சரி, நானே மாமா சமாதானப்படுத்துறதுக்கு போவேன், குழந்தைய தூக்கிட்டு போவேண்ணா. ஆனால் மாமா வந்து ஓவராக குடிப்பார், ரொம்ப தண்ணி அடிப்பார். அவருக்கு கூட பிறந்தவங்க யாரெல்லாம்? 3 அக்காங்க இருக்காங்க, ஒரு அண்ணன் இருந்தார். இவர் தான் கடைசி. ஆனால் அவர் இறந்துட்டார். இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இல்லாமல் போயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க 2 எல்லாமே இறந்துட்டாங்க. எப்படிம்மா? அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு வியாதி இருந்தது. அவருக்கு கொஞ்சம் வெளியில் பழக்கம் இருந்தாலும் வியாதி இருந்தது. வந்து குழந்தைங்களுக்கு பரவி ஒவ்வொரு வயசுலேயும் குழந்தைங்க 2 இறந்துட்டாங்க. அந்த வருத்தத்தில் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து குத்த சொல்லிகிட்டே இருக்காங்கன்ட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே வந்து அப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து தாத்தா பாட்டியை வந்து காசு கேட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க வந்து நாமளும் இனிமேல் உயிரோடு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அக்கா இறந்துட்டாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த சைடு யாருக்கும் தெரியாது. அவங்க வந்து தன்னால் அவங்களும் உடம்பு சரியாமல் இறந்துட்டாங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. மாமாவும் அவரும் அண்ணாவும் இறந்துட்டார். அவரும் கிணத்துல விழுந்து இறந்துட்டார். இந்த மாதிரி நம்ம குடும்பமே இல்லைன்ட்டு அவரும் இறந்துட்டார். இப்போ வந்து எனக்கு வந்து இப்படி ஒரு மாமா இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. நான் பாட்டு படிச்சுட்டு இருந்தேன். 10வது முடிச்சதுமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க.
அது வந்து அம்மாவுக்கு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு என் மேலே சந்தேகப்படுவாங்க. அம்மா வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுலேருந்து அம்மா என்ன இன்சிடென்ட்மா? நான் வந்து சென்ட் மேரிஸில் வந்து மேட்டூர் சென்ட் மேரிஸில் வந்து 8th படிச்சுட்டு இருக்கப்ப அங்கே ஸ்கூலில் டான்ஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதை பார்த்து வந்து நாங்கள் பக்கத்துலேயே வாடகை குடி எடுத்து தங்கியிருந்தோம். நாங்கள் எல்லாம் 4 பேருமே நாங்கள் குடும்பம் இருந்தேன். நாங்கள் 4 பேர் 4 பேருமே ஒரே இடத்துல படிக்கிறதுனால மேட்டூர்லேயே படிக்கிறதுனால 4 அக்கா தங்கச்சிங்களா? நான் என் தங்கச்சி எனக்குள்ள 2 தம்பிங்க இருக்காங்க. சரி எங்களுக்கும் டான்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்போ. அதனால் அப்பா அம்மா வந்து ஆட விட்டாங்க அங்கே 2 பேரையுமே. அப்போலேருந்து அங்கே இருக்கிற அந்த ஏரியா பசங்க வந்து ஓவர கிண்டல் பண்ணிக்கிட்டு ஸ்கூல் போயிட்டு அந்த வழியில் தான் வந்தவனும். நாங்கள் அப்பா அம்மா ஹோட்டல் போயிடுவாங்க. காலையில் நேரத்தில் போனாங்கன்னா வரத்துக்கு நைட் ஆயிரும். அதுலேருந்து வந்து அம்மா மேலே பாசம் நிறைய இருக்குது. அம்மாவுக்கு என் மேலே பாசம் இருக்குது. ஆனால் அம்மா அவளுக்கும் என் மேலே காட்ட மாட்டாங்க. எனக்கு அதுலேருந்தே கொஞ்சம் வருத்தம் இருந்தே இருக்கும். அதில் அம்மா வந்து பாசமே காட்ட மாட்டேங்கிறாங்கன்ட்டு அப்போ வந்து கோயிலில் போய் உட்காந்துப்பேன் நான். இந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அம்மாவுக்கு என் மேலே பாசம் கம்மியெலாம் கிடையாது, அதிக பாசம் வச்சுருக்காங்க. அப்பாவுக்கு நானே ரொம்ப இஷ்டம். அப்பாவுக்கு நான் சொன்ன எதாக இருந்தாலும் கேட்பாரு. அந்தளவுக்கு அப்பா என் மேலே பாசம். அப்பானா நானும் ரொம்ப அப்பா அப்பாவுக்கு மீறி எதுவும் செய்ய மாட்டேன். அப்பா அழுதனால கஷ்டப்பட என்னால் தாங்க முடியாது அப்பாவு. அந்த கல்யாண சமயத்தில் வந்து எங்கள் அந்த கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த 8th நான் படிக்கும்போது அந்த டான்ஸ் குரூப் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. ஓவர கிண்டல் பண்ணிட்டு இருந்து எங்கள் அப்பா அந்த சைடு கொஞ்சம் கட்சியில் இருந்தார். அப்பா யாரு கடத்திட்டு போனாங்க? அங்கே டான்ஸு எங்களோட அண்ணன் அவங்க. யாரு? இளையராஜா, அப்புறம் அவங்க குரூப். ஆம்பளை பசங்களா? எத்தனை பேர்? அப்போ வந்து கடத்திட்டு போன 3 பேர். ஒரு வந்து சின்ன பையன், ஒரு 15-16 வயசு பையன், அப்புறம் இன்னும் 2 ஆளுங்க. எப்படி கடத்திட்டு போனாங்க? அப்பா அம்மா கிட்ட வந்து தம்பி தங்கச்சிங்களுக்கு நான் வந்து காலையில் சாப்பாடு வாங்கிட்டு வருவேன். எனக்கு அப்போ வந்து எக்ஸாம் டைமுங்கிறனால மதியானம் தான் ஸ்கூலில், எனக்கு காலையில் ஆஃப் டே மட்டும்தான் எனக்கு. அப்போ வந்து இந்த சைக்கிள் அங்கே பக்கத்தில் வந்து வாடகைக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு எப்பயுமே வந்து சாப்பாடு வாங்கிட்டு போவேன் நான். அப்பா மட்டும்தான் ஹோட்டலில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போவேன். ஒரு காடு மாதிரி இருக்கிற ஏரியா தான், நடுவில் ரோடு, அங்கே அந்த சைடு தான் வருவேன். எப்படி தினமும் எப்படி வாங்கிட்டு வந்துடும் நான். வாங்கிட்டு வரும்போது வந்து சைக்கிளை மறித்து சைக்கிளையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அது மலை சைடு தான், மலை கீழே தான் நாங்கள் இருந்தது. அந்த சைடு மலை சைடு இழுத்துட்டு போயிட்டாங்க. அந்த சைடு வந்து ஆள் நடமாட்டம் அவ்வளோக்கா கிடையாது. அப்போ கலைசமே அதிகமாக அந்த இருக்காது அந்த பக்கமே. தூக்கிட்டு போவோம். அவங்க வந்து மேடு சைடு தூக்கிட்டு போவோம். அவங்க ஒருத்தன் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டான். 2 பேர் மட்டும் தூக்கிட்டு போவோம். அவங்க 2 பேர் தள்ளிவிட்டு நான் மலை சைடு வந்து ஓடிட்டேன். அப்போ வந்து கடத்திட்டு போனது அப்பா அம்மாவுக்கு தெரியாது. நான் அவங்க மலை சைடு அவங்க திமிரிட்டு நான் ஓடிடுவோம். அங்கே வந்து எல்லாம் வந்து ஆஃப் டேக்கு அங்கெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபுல்லாக ஒரு 2-3 மணி நேரம் அதை என்ன தேடிகிட்டே இருந்தாங்க. அது புதறு மாதிரி ரொம்ப இதாக மோசமாக இருக்கும் அந்த இது. அதில் போய் நான் ஒளிஞ்சிட்டேன். ஒரு இதில் காலும் மாட்டிக்கிச்சு அந்த இடத்துல. ஆனால் போய் ஒளிஞ்சிட்டேன். முள்ளே இருந்தும் பார்க்கல, நான் ஒளிஞ்சிக்கிட்டேன். அந்த சமயம் வந்து அவங்களால எனக்கு கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் கீழே போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆஃப்டே இருந்துட்டு அவங்க போயிட்டாங்கன்னு நான் பார்த்துட்டு கீழே நான் ரிட்டன் வந்தேன். அப்போ நான் வர வழியில் அவங்க இருக்கவும் மறுபடியும் அவங்க 3 பேர் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கவும் அவங்க என்னை பார்த்துட்டாங்க. நான் அந்த பயத்தில் மறுபடியும் புந்து மேலே ஓடிட்டேன். என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. அப்போ எனக்கு 14 வயசு தான் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நான் மறுபடியும் புந்து மேலே ஓடிட்டேன். அந்த சமயம் நான் கரெக்டாக ஓடினதுக்கப்புறம் நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. கீழே இருக்காங்க. நானும் அடிக்கடி வந்துட்டு அவங்க இருக்காங்களோ இல்லையான்னு பார்த்துட்டு போயிடுறது. அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அவங்க ஃபுல்லாக அப்புறம் வந்து நைட்டு வந்து அப்பா அம்மா தான் தேடுறாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த சைடு அப்பா அம்மா தேட மாட்டாங்க, வெளியிலேருந்து தேடுவாங்கிறதுல இந்த சைடு வந்து அவங்க தான் தேடிட்டு இருக்காங்க. வண்டியை வச்சு வண்டி சத்தம் வந்து 2 வண்டி தான் சத்தம் கேட்டுட்டு இருந்தது. அவங்க தான் துரத்துறாங்க. நம்ம எப்படி கொன்றுவாங்கிற அளவுக்கு எனக்கு பயம் வந்துருச்சு. அப்புறம் அங்கே ஒரு கிறிஸ்டின் கோயில் ஒன்று சின்னதாக இருக்காங்க மலை மேலே. அந்த கோயிலில் தான் தங்கியிருந்தேன் நைட்டு ஃபுல்லாக. ரொம்ப பயந்து அழுதேன், எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். தூக்கமும் எதுவுமே வரல, சத்தமும் ஒரு மாதிரியே கேட்டுகிட்டே இருந்தது. பயத்தில் நான் ரொம்ப பயந்துட்டு அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு அங்கே இருந்துட்டேன். அப்போ அடுத்த நாள் வந்து அங்கே ஆடு ஓட்டிகிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்கே அதில் வந்து ஒரு தாத்தாவும் ஒரு அண்ணனும் வந்தாங்க ஆடு ஓட்டிகிட்டு. இந்த மாதிரி எனக்கு கடத்திட்டு வந்தாங்க. நான் இங்கே வந்து தப்பிச்சு வந்து இருந்துக்கிட்டேன். எப்படி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, பயமாக இருக்குது. கீழே போனாலும் அவங்க இருக்காங்க. என்ன நாங்கள் மாமா கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த சமயம் கரெக்டாக நான் கீழே வரும், போலீஸ்காரன் தேடிட்டு இருந்தாங்க அந்த பக்கம். நீ யாருமா, எங்கே போகிற, உன் பேர் என்ன, எல்லாம் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. இது மாதிரி தான் என் பேர் பிரேமாவதி, இங்கே தான் எங்கள் வீடு, இங்கே தான் வாடகை குடியிருக்கோம் அப்படின்னு. போனதான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இறங்கி வண்டி விட்டு கீழே இறங்கி வந்தார். வந்ததும் நீ அவங்க இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கடத்திட்டு தான் போனாங்க அப்படின்னு. அவர் நம்பலை. அப்புறம் எதுக்கு நீ ஓடன அப்படின்னு சொல்லிட்டு அவத்த ஒரு குச்சி எடுத்து ஒரு நீளமான ஒரு பச்சை குச்சி உடச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா அம்மா வந்துட்டாங்க. அப்பா இந்த மாதிரி கடத்திட்டு தான் போனாங்க, நான் அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க பாப்பா. நான் வழியில் அழுதேன். வந்து அவங்க சொல்கிற போலீஸ்காரங்க வந்து இது பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு இது சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு கான்ஸ்டபிள் சார் வந்து தனியாக கூட்டிகிட்டு வந்து என்ன நினச்சின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னாரு.
அவங்களும் கூடவே சேர்ந்து தேடி இருக்காங்க எனக்கு கடத்திட்டு போனவங்க. அப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டாங்க அந்த சமயம். கூடவே சேர்ந்து அவங்களும் தொலைவிருக்காங்க. நான் கிடச்சேன்னா அப்பா அம்மாக்கு தெரியாம நான் கிடைச்சா கொல்ற மாதிரி பிளான் போட்டிருக்கிறது அப்பா தான். அப்புறம் எதுக்கு சொன்னாரு. உங்களை கொல்லணும்? ஏன்னா கீழே வந்துட்டேன்னா என்கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுவேன். அப்பா அம்மாக்கிட்ட இவங்க மாட்டி விட்டுருவாங்கிற பயத்துல. அப்பா தான் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்பா என்கிட்ட சொன்னாரு, எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம். அப்போ கொல்லலாம் முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியாது அப்பா கூட இவங்களும் சேர்ந்து தேடிட்டு இருந்திருக்காங்கன்னு. கான்ஸ்டபிள் சொன்னா இவங்க தான் நான் இது பண்ண நின்றுட்டு இருந்தாங்க அவத்த. இவங்க தான் நான் கடத்திட்டு போனது, அவங்க முன்னாடி சொல்றது எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு சார்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி தான் எனக்கு இழுத்துட்டு போனாங்க, இந்த மாதிரி தான் நான் மேலே ஓடிட்டேன், நான் வர முடியல, எனக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் வந்து இது அப்பாவும் நம்பல அம்மாவும் நம்பல. அவங்க வந்து அந்த என்னை கடத்திட்டு போனவங்க எங்கள் அப்பா கூட சுற்றி இருந்திருக்காங்க. அவங்க வந்து உங்கள் பொண்ணு வந்து ஒரு பசங்களோட நான் வண்டியில் போகிறத பார்த்தேன், 2 பசங்களுக்கு நடுவில் வண்டியில் உட்காந்துட்டு அவன் போகிறத பார்த்தேன் அந்த சைடு, அங்கே தான் உங்கள் பொண்ணு எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஓடி போன மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா அதை நம்பிக்கிட்டாங்க. நான் சொன்னது சின்ன பொண்ணு ஏதாவது மறைக்கிறதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு என்னை நம்பவே இல்லை. அதுலேருந்து அம்மாவுக்கு வந்து டவுட் என் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அம்மா என்ன எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற மாதிரி இருந்தாங்க அம்மா. ஆனால் அப்பா என்ன நம்புவார், நான் எடுத்து சொன்னால் அப்பா நம்பிடுவாருன்னு. இப்போ என்னம்மா பிரச்சனை? அப்போ அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அப்பா அம்மாவும் காலேஜில் நான் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதும் சேர்ந்து சந்தேகப்படுறாங்க. அந்த ஒரு சின்ன விஷயத்தினால இப்படி அவனை சந்தேகப்பட்டுட்டே இருக்காங்க. ஆனால் நீ எந்த தப்பும் பண்ணல. நீங்கள் எல்லாருக்கூடயும் வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டியா? ஏன் திடீர்னு? என்னால் முடியல. இப்போ கடைக்கு போனால் கூட யாராவது வச்சு வாட்ச் பண்ணுறாங்க. அங்கே மாமா யாராவது இருந்தாங்கன்னா என் பொண்ணு என்ன பண்ணுறான்னு பாரு. நான் வேன் ஏறுற வரைக்கும் நான் வீட்டு முன்னாடியே காலேஜ் வேன் வருது, நான் போய் காலேஜில் இறங்குறேன், அங்கேருந்து இங்கே கரெக்டாக நேருவாங்க. அப்பா ஏறுற வரைக்கும் வெளியில் அப்பா எல்லாம் அம்மா நிற்கிறாங்க, நான் ஏறனா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது அப்பா மட்டும் நிறைய டைம் சொல்லிட்டேன், அப்பா நான் நீங்கள் வளர்த்த பொண்ணுப்பா, நான் தப்பு செய்யவே மாட்டேன்ப்பா, அப்படி தப்பு செய்யறதா நான் கொண்டிருக்கு நானே செத்துருவேன், நான் அப்படி தப்பு செய்ய மாட்டேன், அது மாதிரி செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைப்பா. அப்படி கல்யாணத்தில் எனக்கு வேறு கல்யாணத்தில் விருப்பம் இருந்துச்சுன்னா நானே உங்களை கேட்குறேன், ஆனால் எனக்கு அந்த ஒரு விருப்பம் கிடையவே கிடையாது. எனக்கு இந்த ஒரு கல்யாணத்துலேயே நான் வெறுத்து போயிருக்கேன், எனக்கு முதல்ல எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா. எனக்கு என் மாமாவோட வாழ முடியும் ரொம்ப சந்தேகப்படுவார். ரொம்ப 24 மணி நேரமும் குடியில் இருக்காங்க. இப்போ பார்த்து எங்கே பார்த்தாலும் திட்டு. 5 மாதம் கரெக்டாக மாசமாக இருந்ததில் 5 மாதம் கரெக்டாக முடியுது. அப்போ வந்து மாமா சமாதானப்படுத்துறதுக்கோசம் இந்த மாதிரி குடிக்காதீங்க மாமா அப்படின்னு அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம், அப்போ மாமாவுக்கு வந்து குடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. ஒருவேளை நீ பிரிஞ்சு போன வருத்தத்தில் பண்ணுறாரோ? என்னம்மா? பார்க்கவே பிடிக்கலைங்க மேம். யாரும்மா அவரை? இவர் தான் மாமா. சுத்த மாமா சார், மாமா. என்னப்பா பிரச்சனை? 2011 கல்யாணம் பண்ணேன் மேடம். ஒரு 6 மாதம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன் எங்கள் வீட்டில் இருந்து. அப்புறம் கற்புமா வந்து மயக்கமாக இருக்குது, போக முடியல அப்படின்னு இருந்துக்கிட்டோம். திரும்ப பையன் பிறந்த பின்னாடி காலேஜின்னு சேர்த்து விடு அப்படின்னோம். எங்கள் மாமனார்ட்டு கேட்டதுக்கு எங்கள் மாமனார் என்ன கேட்ட, அப்படி எனக்கு காசு இல்லை மாமா அப்படின்னேன். சரி நானே சேர்த்து படிக்க வைக்கிறேன் அப்படின்னு. ஸ்கூல் பாஸ் பண்ணிட்டா. நான் வந்து கரஸ்லேயே 12th முடிச்சேன் மேம். 11th கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன். நான் என்ன 1 வருஷம் கூட நான் அதையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்கூல் போக முடியாதுங்கிறதுனால 1 வருஷம் வேஸ்ட் ஆகுதுங்கிறனால நான் 12th வந்து குழந்தை பிறந்த அடுத்ததுலேருந்து கரஸில் பண்ணிட்டேன். அப்புறம் மேடம் திரு எங்கள் மாமனார் காசு போட்டு செலவு பண்ணி மேட்டூர் காலேஜுக்கு எம்ஏடிக்கு 2.5 வருஷம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு 6 மாதத்து வேலை இருக்குது. 6 மாதம் முடிச்சு அந்த கோர்ஸ் முடிச்சிடலாம். இன்னும் 1 வருஷம் இருக்குது. இன்னும் 1 வருஷம் இருக்குது மேடம். 2 என்ன வருஷம் பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லைங்க மேடம். நான் வந்து இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாள் சண்டை வச்சுங்க மேடம். அன்றைக்கி நைட்டு ஒரு நேரம் குழந்தை பையனை தூக்கிட்டு ஓடின்ட்டா. சரி நான் எங்கள் மாமனார்ட்டு போகணுன்னு சொல்லி அடுத்த நாள் எனக்கு பார்த்தாரு மாமனார். எந்த பிரச்சனை மாமா சும்மா திட்டினா அதுக்கு அண்ணாட்டு பூந்து ஓடின்ட்டான்ட்டு சொல்லிட்டேன். சரிப்பா நான் அனுப்பிச்சி விட்றேன்னு கேட்டு, இல்லைப்பா நான் கூட சொல்லி பார்த்தேன் இந்தா வரமாட்டேங்கிற பிரம்ம நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. அதில் வந்து நானும் அங்கே போகவே இல்லை, பக்கம் போகவே இல்லை. வந்ததே இல்லைங்க மேம். நாங்களாம் கல்யாணம் ஆன புதுசில் நாங்கள் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தால் தான் உண்டு. வரவே மாட்டேன். ஏன்னா குடிக்காமல் இருக்க முடியாது. குடிச்சிட்டா அப்பா வந்து திட்டுவார். பக்கத்தில் போனாலே அந்த ஸ்மெல் அப்படியே வரும். அப்பா திட்டுவார் குடிச்சிட்டு வந்தா. அப்பாவுக்கு ஏன்னா எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு எப்பயாவது நான்வெஜ் சாப்பிட்டாருன்னா எப்பயாவது வெத்தலை போடுவார், அதோட சரி. எங்கள் அப்பாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எல்லாம் ஆன்ஸ்லேருந்து குடி எல்லாம் ஃபுல் டைம் 24 மணி நேரம் குடிங்க மேம். செக் கூட பண்ணி பாருங்க, உடம்பு ஃபுல்லாக வெறுதாக தான் இருக்கும். வெறும் ஆன்ஸ் ஒரு நாளைக்கு 2-3 பாக்கெட்டுக்கு மேலே போடுறாங்க. இல்லைங்க மேம்,
ஒரு பாக்கெட் வேணா ஒரு வாரத்தை வச்சிருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு வருது. ஆன்சர் என்னங்க மேம் இருக்கு, அதுல எத்தனை வியாதி வருது, எத்தனை எஃபெக்ட் இருக்கு, எதாவது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க மேம். நான் மேடம், கெஞ்சி சொல்லி சொல்லிட்டு போறேன் பார்த்துட்டேங்க மேடம். மேம். உண்மையில இனிமேல் குடிச்சீங்களா நீங்க என்ன திருப்பி கொடுத்தாலும் ஓகே மேம். ஓகே இனிமே குடிச்சாலும் சரி குடிக்கலாம் சரி நான் அவங்க கூட வரமாட்டேன் மேம். இவருக்கு 41 வயசு ஆகுதுங்க மேம். எனக்கு இப்ப இல்லைங்க சமீபத்துல எனக்கே தெரிய வரும். இவரோட காலேஜ் சர்டிஃபிகேட்ல இருந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல தம்பியோட பெட் சர்டிஃபிகேட் எடுக்கலான்ட்டு போனப்ப என் ட்ரெஸ் கொஞ்சம் இருந்தது, தம்பியோட பெட் சர்டிஃபிகேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு போனப்ப இவர் பார்த்தப்ப அவர் வயசுல எல்லாம் இதுல பார்த்தப்ப 74 போட்டு இவரு 76 மேடம். இது இருந்தது மேடம் 76 அதான் ஒண்ணு. 20 நாள் 76 உண்மைதான். ஏன் 25 வயசு சொன்னீங்க? ஜாதகமே இல்லன்ட்டாங்க இல்லை மேம். சார், நான் இது சொல்லுவேன், யார்ட்டையும் சொல்லலை. நான் என்ன யாரும் கேட்கவே இல்லை. கல்யாணம் பண்ணும்போது 25 வயசு சொன்னீங்க. நான் சொல்லுவேன். மேம் நான் எங்க- கேட்டப்பலாம் எனக்கு எங்க அதான் வீட்ல வயசு சொல்லிருப்பாங்க 25 தான் மேம் சொன்னாங்க. நான் எங்கள் கேட்டப்பலாம் வீட்டில் சொல்லியிருப்பாங்க. அது எங்கள் மாமனாருக்கு தெரியும் என்ன வயசுன்னு, எங்கள் மாமனாருக்கு தெரியும், மாமியாருக்கு தெரியும். அப்பாவுக்கு தெரியுது. நான் அன்னைக்கு சொல்லதான் இத்தனை வயசுல என்கிட்ட இந்த வயசு தான் சொன்னாங்க அப்படின்னு எங்க அப்பாவே என்கிட்ட கேட்டாருங்க மேம். அவருக்கு தெரியும் மேடம், மாமனாருக்கு தெரியும். தெரியாது சரி. அப்படியே மழுப்புறாங்க மேம். சொந்தக்கார பாட்டி பையன் வந்து மாமா வந்து எதுக்கு மாமா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா பாட்டி சப்போர்ட் இவங்களுக்கு. சித்தி வந்தப்ப இந்த மாதிரி சொன்னீங்களே சித்தி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் குடிக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டப்ப அவன் கல்யாணம் ஆனா தெரிஞ்சிருவாங்கன்னு நினைச்சோம், இப்ப குடிச்சிட்டு இருக்கான், குழந்தை பிறந்தா சரியா போயிரும். நான் அப்ப வந்து அப்பா வந்து குழந்தை பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கா, குழந்தை இப்போ வேண்டாம் அப்படின்னப்ப குழந்தை கலைக்கவே கூடாது எனக்குன்னு இருக்க ஒரே வரிசையும் தான் இவன் குழந்தை 38 கலைக்க வயசுன்னா அதுக்கு 19 வயசு. அப்ப எனக்கு 16 வயசுங்க மேம். கல்யாணம் பண்ணும்போது 16 வயசுங்க மேம். விருப்பமே இல்லைங்க மேம் அப்ப எனக்கு. இவங்க எல்லாம் சாகுறன்னு சொல்லி எல்லாம் இது பண்ண வந்தாங்க மேம். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இல்லைன்னா நிம்மதியா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க மேம். என்னம்மா வேணும் உனக்கு? எங்க மாமா கூட வாழ மாட்டாங்க மேம். அப்பா அம்மாவும் ஒரே சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்பட வேண்டாம்னு நான் சொல்றேன். பொண்ணோட அம்மாவா? ஆமா. ம் ஆமா. அங்க உட்காருங்க. குழந்தை டேட் பிறக்கிறதுக்கு 17 நாளைக்கு முன்னாடி தான் பிறக்க வச்சாங்க. அப்போ வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. குழந்தை இல்லைன்னா யாரோ ஒருத்தர் இறந்துருவாங்க, டேட் வரைக்கும் கொண்டு போனான்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரெஷர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி குழந்தை தலையும் திரும்பலையும் எல்லாம் அவங்களே தான் இது பண்ணி ரொம்ப சுகப்பிரசவமே ஆக வச்சாங்க. அந்த அடுத்த நாளே எனக்கு குளிர்ச்சுற மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. செத்துருவானே நல்லா முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அப்போ கூட இவங்க குடும்பம் தானே குழந்தை பொழைச்சிருந்தானே அப்படிதாங்க கேட்டாங்க. ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு சொன்னதுனால இவன் இறந்துட்டா கூட என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிற மாதிரி பிளான் போட்டாங்க மேம். அதனால எங்க சித்தியை நான் இப்போ குழந்தைய பார்க்கவே இல்லைங்க மேம். குழந்தை பிறந்தப்ப அந்த அளவுக்கு பண்ணாங்க மேம். அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியும் மேம். சித்தி அந்த மாதிரி பேசுறது எல்லாமே. அங்க ஒரே ரூம் 2 ரூம் ஒரே ரூம் தான் உங்க பொண்ணு தனியா தான் வந்திருக்கா. நீங்க என்ன நினைச்சீங்க? தெரியலைங்க மேம், என்ன நடந்ததுங்கிறதே தெரியலைங்க. நான் யாரு கூடயும் ஓடி எல்லாம் போயிட்டேன்னு ஒரு வாரமாவே வந்து இருந்த பிரச்சனைகள் அது மாதிரி தாங்க இருந்துச்சு. என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கு வந்து இருந்ததுனாக்கா மேம் ஒரு 2-3 டைம் வந்து தலைவலி அதிகமாகி மயக்கம் போட்டு காலேஜ்லேயே விழுந்திருக்காங்க மேம். ஒரு டைம் நான் காலேஜ்ல இருந்து 10 days வந்து எக்ஸாமுக்காக மட்டும் தங்க சொன்னாங்க. அந்த சமயம் தலைவலி வந்து ரொம்ப இது பண்ணதுனால அப்பாவுக்கும் தெரியும். அப்போ வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த சமயம் வந்து தம்பிங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டுவான்னு சொல்லி இப்போ இந்த சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நான் அனுப்பி வச்சாங்க மேம். அப்போ வந்து வெயிலே சுற்றிட்டு இருக்கவும் தலைவலி அதிகமாகி அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க மேம். அப்போ யாருன்னு தெரியலைங்க மேம். யாரும் அந்த சைடு இப்போ வந்தவங்க என்னை வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் அடுத்த நாள் வந்து அப்பாக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணி நான் நைட்டெல்லாம் கண்ணு முழிக்காதனால அவங்க வீட்டில் வச்சுட்டு இருந்தேன். நான் முழிச்சோடனே நான் உடனே அப்பா நம்பர் கொடுத்தேன். ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி நான் அனுப்பி வச்சுட்டாங்க வீட்டுக்கு. அந்த இது வந்து எப்படி ரோட்ல போறதவங்களோட வீட்டுல போயிருப்பேன்? இல்லைங்க மேம், வந்து நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேங்கிறதுனால நான் பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க எங்கேயும் கூட்டிட்டு போயிட்டு நான் கண்ணு முழிச்சேன்னா அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடலாம், இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடலான்ட்டு இருந்துருவாங்க. நான் வந்து இப்போ எதுவும் ஊசி வந்து நல்லா ரொம்ப தலைவலியில இருந்து மயக்கம் போட்டு இருந்ததுனால ஊசி ஏதோ போட்டிருக்காங்க. நல்லா தூங்கியிருக்கேன். நான் நைட் சமயம் ஆனதுனால நல்லா தூங்கிட்டேன். காலையில் சமயத்துல தான் எழுந்தும்போது அப்பாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி எங்க இருந்த அப்ப காலையில? அப்ப வந்து எனக்கு கூட்டிட்டு போனீங்க வீட்டுல. யாரு கூட்டிட்டு போனாங்க? அது நான் பார்த்து என்னமா பேசுற நீ? ஹாஸ்பிட்டல்ல இருந்து முடியாம இருந்தா யாரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களா? நான் விழுந்தப்ப என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனவங்க அவங்க வீட்டுல வச்சிருந்தாங்க. அது எப்படி அவங்க வீட்டுக்கு போவ நீ? நான் போலங்க மேம், கூட்டிட்டு போயிருந்தாங்க. அது எப்படி கூட்டிட்டு போவாங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து உனக்கு நினைவு வரலன்னா வீட்டுக்கே அனுப்ப மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருப்பாங்க. அவங்க கூட்டிட்டு போறேன்னு சரி கூட்டிட்டு போய் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அது போய் சொல்றியா நீ? இப்படியா போய் சொல்றது? இல்லைங்க மேம். அது எப்படி அனுப்புவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாஸ்பிட்டல் அனுப்ப மாட்டாங்க.
உன்னை அட்மிட் பண்ணவங்க விட்டுட்டு அப்பா அம்மாவை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எப்படி உன்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க? நான் யாருன்னு தெரியாதுங்க. யாரு தெரியாதவங்க வீட்டுக்கு எப்படி போவ நீ? அப்ப எனக்கு நினைவு இல்லைங்க. நினைவு இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நீ போய் சொல்ற. அப்படி யாருமே வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஆஸ்பத்திரியில சேர்ப்பாங்க. அப்ப வந்து என்ன எனக்கு இப்ப நினைவு இல்லைங்க மேம். ஆனா உண்மையாலுமே நான் பத்திரமா வந்து கரெக்டா நான் வந்தேன். அது மட்டும் எனக்கு தெரியும். அவங்க எப்படி கூட்டிட்டு போனாங்க கூட எனக்கு சத்தியமா தெரியாது. எதுல கூட்டிட்டு போனாங்க, எப்படி கூட்டிட்டு போனாங்க கூட எனக்கு தெரியாது. எனக்கு நிஜமா அப்ப அந்த சம்பந்தம் இல்லாத ஏரியாக்கு நீ ஏன் போன? இல்லைங்க மேம், கரெக்டா நான் வந்து தம்பிங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அம்மா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து என்ன வந்து கொஞ்சம் கடை வச்சிருக்காங்க, கடை ஜாமானம் வாங்கிட்டு சொன்னாங்க. அது வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது தாங்க இப்படி நடந்தது. பஸ் ஸ்டாண்ட் அம்மா வந்து எப்பயுமே நாங்க அங்கதான் கடை ஜாமானம் வாங்குவோம் சொன்னாங்க. தாங்க நாங்க இன்ஸ்பெக்டர் பேசுறேங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, ஆனா உண்மை பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மேடத்தை கூப்பிட்டு அந்த நம்பர்ல அவங்க லைன்ல கிடைச்சாங்க பேசுறாங்க. இல்லைங்க உண்மையில நான் ஹெல்ப் பண்ணேன். நானும் எங்க ஹஸ்பண்டும் வேலை செய்யறோம். அந்த கம்பெனி ஒரு கம்பெனி பேர் சொன்னாங்க. அந்த கம்பெனி வேலை பார்க்குறோம். எங்க என் நம்பரே என்னோட ஹஸ்பண்ட் நம்பரும் கொடுத்தாங்க. சந்தேகம் நேராக வந்து நீங்கள் நேரடியாக விசாரிக்கலாங்க. நான் அரை மணி நேரத்தில் பொண்ணு அனுப்பி வைக்கிறேங்க. ஸ்பாட்டுக்குள்ள நானே என் காலையில் கூட்டி வந்து வீட்டில் விட்றேங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சார் அதுக்கு பின்னால் இவ்வளோ தூரம் அது ஹெல்ப்பாக இருக்குமா? மனிதாபிமானத்தில் செஞ்சுருக்கலாங்க. இல்லை அதே நம்ம நெகட்டிவாக எடுத்துகிட்டு அவங்ககிட்ட போய் தப்பான முறையில் நம்ம டீல் பண்ணால் நல்லா இருக்காது. ஒருவேளை உண்மையிலே உதவி செஞ்சதுனால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மனசு கேட்கலிங்க மேடம். பொண்ணு வந்ததுமே சரி பொண்ணு வந்துட்டா அப்படிங்கிற சந்தோஷம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க மேடம். அப்போ ஃபுல் நான் வீட்டுக்கு அன்றைக்கி காலேஜ் போகலைங்க மேம். வீட்டுக்கு போய் நல்லா படுத்து தூங்கிட்டேங்க மேம். நல்லா சாயந்தரம் நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஃப் ஆனேன். அதுக்கு பின்னாலிங்க மேடம் இவங்க இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன அடுத்த நாள் ஸ்கூல்லேருந்து எனக்கு ரிப்போர்ட் வந்ததுங்க மேடம். இவளோட டெஸ்ட்டுங்க. போன வருஷம் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எல்லாமே ஓரளவுக்கு 80 மார்க்கு மேலே எல்லாமே பர்சன்டேஜ் வந்ததுங்க. இந்த டைமு இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் ஃபெயிலுங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்லிங்க. ஆனால் விடிய படிக்கிற மாதிரி ஆச்சுன்னா டிபார்ட்மெண்ட்குள்ளே போனாங்க மேம். டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக அது பேசிக் ஃபுல்லான்னு சொல்லி தந்துட்டாங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்று ட்ரிபிளி வந்து கொஞ்சம் இதாக டஃப்பாகவே இருந்தது. புதுசுங்கிறது எதுவுமே சரியாக எனக்கு புரியல. மற்றதுக்கு வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும் நான் கரெக்டாக இதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. அதனாலே எனக்கு மார்க் ஃபுல்லாக குறைஞ்சது. ஆனால் இந்த சமயம் வந்து நல்லா படித்து டெஸ்ட் நான் ஒழுங்காக எழுதியிருக்கேன். எல்லாமே பாடுறதுமாங்க. எனக்கு அது சும்மா யூனிட் டெஸ்ட். உங்கள் வீட்டுக்காரே இப்படி இருக்கிறாரு உங்களோட சேர்த்துல ஒன்னா வந்து அந்த இது மறக்கிறதுக்கோசரம் ஒன்று நான் படிக்க வைக்கிறேன். உன் குழந்தைய நான் வளர்த்திட்டு இருக்கிறேன். இவங்க குழந்தைக்கு வந்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் போனா கூட நானே எங்கிறேன். வீட்டுல 2 பேர் தான் சேருங்க. குழந்தை என்னன்னு கூட கண்டுக்கிறது இல்லைங்க. இவருக்கு என்ன வயசு தெரியுமா உங்களுக்கு? வயசு 33ங்க, முடிஞ்சு 34 ஸ்டார்ட்டுங்க. 38 அவருக்கு வயசு இல்லைங்க 76 76. அப்ப கணக்கு பண்ணுங்க. 76ங்களா சார்? உங்கள்ட்ட என்ன சொன்னாரு? எனக்கு மேரேஜ் ஆகும்போது எங்கிட்ட சொல்லும்போது 30 வயசுங்க. யாரு சொன்னாங்க? எங்க சம்பந்தி தாங்க எங்க அப்பா. அவருக்கு 38 வயசு. இப்போ இந்த பொண்ணுக்கு 19 வயசு. எப்படி நீங்க அப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? இவர் வந்து புது பழக்கம் இல்லைங்க. ஆரம்பத்துல இவர் எங்க கூடயே வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. எனக்கு தெரியுங்க. அதுக்குன்னு வயசுல இவ்வளவு பெரியவருக்கு எப்படி பொண்ணு கொடுப்பீங்க? 20 வருஷமா இவங்க காரணம் தெரியுமா? இவங்க சிஸ்டரே எங்க தம்பிக்கு நான் தாங்க மேரேஜ் பண்ணேன். சரிங்க. 19 வயசு பொண்ணு எப்படிங்க அப்படி கொடுப்பீங்க? சார் 2 பேரும் விருப்பப்பட்ட கேட்டு தாங்க நான் மேரேஜே பண்ணேன். இது வந்து சார் ஸ்கூல்ல இருக்கும் போதே வந்து ஒரு பாப்பாவோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு ஒரு அப்பா அம்மாவுக்கு தெரியுங்களா தெரியாதுங்களா? அவள் கல்யாண ஆசை வந்துருச்சுங்க. நான் வந்து கேட்டேங்க, உனக்கு இங்கே பாருங்க என்னை கொண்டு போய் சிக்கலை விட்டுறக்கூடாது, விருப்பம் இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கிற, விருப்பம்லாம் வேண்டாம்னு சொல்லி கேட்டேங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் விருப்பப்பட்டு 2 பேரும் சம்மதத்தோட தாங்க நடந்ததுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். இல்லைன்னா சத்தியமா வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் மேடம் மேட்டூர்ல சம்மதத்தோட தாங்க நாங்களாம் பண்ணணும். பண்ணிக்கலாங்கிற ஒரு நிலைமையில இருந்ததுனால நாங்க பண்ணி வச்சோங்க. இது ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனைங்க. அதை போலீஸ்காரமாவே கூப்பிட்டுங்க, உங்கள் பொண்ணு மேலே உங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாண ஆசை வந்துருச்சு, இனிமேல் பொண்ணு நிறுத்தி வைக்கிறதுல அர்த்தம் இல்லைங்க அப்படின்னு கம்பல்சரி சொல்லாங்காட்டிங்கன்னா அந்த மேடம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாங்காட்டினாங்க. பாப்பா படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், நான் என் லைஃப்பில் வந்து நான் படிக்க முடியல, எங்கள் அப்பா எனக்கு இறந்துட்டாரு, 16 வயசுல எங்கள் ஐயா இறந்துட்டாருங்க. ஆனால் நான் நல்லா படிச்சுங்க, ஃபஸ்ட்டுங்க, எல்லாத்துலேயும் ஸ்கூலில் ஃபஸ்ட்டுங்க. என்னால் தான் படிக்க முடியல. ஆனால் அன்றைக்கி வந்து நான் காக்கி ஷர்ட் போட்டேன், ஒரு கலர் ஷர்ட் கூட நான் 8வது படிக்கிறதுன்னு போடலைங்க. ஒரு பேனை வாங்குறது கூட எனக்கு தகுதி இல்லைங்க அப்போ அந்த காலத்தில். என் பொண்ணுங்களுக்கு இந்தமாரி வந்துடக்கூடாது சொல்லிட்டு எப்படி 4 பேர் டிகிரி படிக்க வச்சான்னு சொல்லிட்டு எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைங்க. பீடி சிகரெட்டு வெத்தலை பக்கம் குடி குதிரை எதுவுமே இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்க தெரியுங்களா? பேனா கேட்டா 20 பேனா 30 பேனா சட்டை துணி. எங்க அப்பாவுக்கு நானே ரொம்ப உசுரு, எங்க அப்பானால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா நான் என்னைக்குமே குறை சொல்ல மாட்டேன். படிக்க வைக்கிறேன் மேடம். இவங்களுக்கு மேரேஜ் பண்ண கூட என்ன சொன்னேன், என் பொண்ணு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன்.
அவ ஏதோ ஆசைப்படுறா, கல்யாணம் ஆசை வந்ததுக்கு அப்புறம் அது இது சேர்ந்தா ரெண்டும் கெட்டு போயிடும். என் பொண்ணை நான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்களா படிக்க வைக்கலாம் கேட்டேன். கல்யாணம் பண்ணி படிக்க வைக்கணும், இவங்களும் பர்மிஷன் கொடுத்தாங்க, படிக்க வச்சேங்க மேடம். நான் என்ன தெரியுங்களா, என் அண்ணன் மட்டும் பையனை நான் படிக்க வச்சிருக்கேன் பிஇங்க. எங்க வீட்டுக்கு தாலி கட்டி வித்து நான் படிக்க வச்சிருக்கிறேங்க. ஏன்னா எங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் டிகிரி ஒன்று, நாங்க ரொம்ப எங்க குடும்பத்துல யாருமே டிகிரி பட்டதாரிங்கிறது கிடையாது மேடம். எனக்கு அது ஒரு வரி. எல்லாரும் என்னென்னுமே படிக்கிறாங்க, ஆனா நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. எங்க ஐயா இறந்தனால நான் படிக்க முடியலைங்க. இதுவரை நான் 5 பொண்ணுங்களை நான் டிகிரி படிக்க வச்சிருக்கிறேங்க. எங்க லோக்கல்ல இருக்கிறவங்க உதவியும் கேட்டா அந்த படிப்புக்குன்னு நான் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. இதே ஸ்கூல்ல போய் வருஷம் இவ கோனூர் ஸ்கூல்ல இவ படிச்சிருக்கிற ஸ்கூல்ல போய் கேளுங்க, நான் வருஷம் 3000 கொடுத்துட்டு வரேன் இல்லைன்னு கேளுங்க ஸ்கூல்ல. சார் யாரும் பேனா பென்சில் இல்லைனாக்கா அது ஒரு குறையா சொல்லிடுறாங்க. ஏன்னா நான் பேனா பென்சிலை நான் ஒரு கேம்ப்ளைன் பேனா வாங்கிறது ஆசைப்பட்டுக்க முடியல. அந்த ஆசை எல்லாருக்கும் அந்த ஏக்கம் வந்துடக்கூடாது என் மனசுல நினைச்சு நான் ஒரு இதா பண்ணிட்டு இருக்கிறேங்க மேடம். நான் இப்போ ஒரு இது பொலிட்டிக்கல் இருக்கிறேங்க, நான் ஒரு பொறுப்புல இருக்கிறேங்க. எங்க ஊர்ல நான் மெராசுங்க. 600 குடும்பத்தை என்னதான் முத மெராசா தேர்ந்தெடுத்தாங்க. என் ஒழுக்கத்துக்காக என் நன்னடத்துக்கு தெரியுங்க. இவ்வளோ ஒரு இதா இருக்குமே, என் பொண்ணு இப்படி பண்ண நான் எந்த இருக்க எப்படிங்க மேடம் நான் அந்த ஊர்ல வந்து. அவளுக்கு என்ன பிரச்சனை? அவ ஏன் என்ன அப்படி பண்றா? பிரச்சனைங்கிறதே எங்களுக்கே தெரியலைங்க மேடம், எங்களுக்கே தெரியல. கண்டுபிடிக்க முடியலைங்க என்ன அவன் காரணம். பிரச்சனை தான் சொல்றேன். நிஜமாவே தப்பான இடத்துல ஒருத்தர் கூட நான் பேச கிடையாது, பேசவும் மாட்டேன். எனக்கு எங்க அப்பா பத்தி நல்லா தெரியும். எங்க அப்பா கூட நான் இன்னும் ஏதாவது பேச வந்தா எங்க அப்பா எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும் எங்க அப்பா மேல, அந்த அளவுக்கு எங்க அப்பா மேல பயமும் இருக்கு. ஏதாவது பண்ண அப்பா என்ன அடிப்பாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் எங்க அப்பா அடிப்பாருங்க இல்லைன்னா சொல்லவே இல்லை. ஆனா எங்க அப்பா வந்து எது பண்ணாலும் எனக்கு நல்லதான் பண்ணுவாரு. இது வரைக்கும் எனக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருக்காரு. நீ என்னவோ தப்பு பண்ணிட்டு இருக்கம்மா. என்னது அது? நான் என்ன உனக்கு என்ன நினைச்சிருக்கேன் பிரச்சனை? மேடம்? எல்லாம் எனக்கு வந்து செய்யறாங்க, இதெல்லாம் எல்லாரும் கூடயும் செய்யறாங்கன்னு நல்லா சொல்றாங்க சகஜமா இல்லைங்க மேடம். பேசணுங்க. அப்புறம் ஏன் மேடம் இந்த அளவுக்கு சூழ்நிலையை கொண்டு வந்து வச்சிருக்காங்க சொல்லுங்க பாக்கலாம். அப்பனாக்கா இது வந்து இன்னைக்கு எங்க ஊருக்கே தெரிஞ்சு எந்த அளவுக்கு வந்து கேவலமா பேசிட்டு இருக்காங்க தெரியுங்களா? இப்ப வேற மாதிரி என்ன தெரியுங்களா இதே மேடம், நான் வீட்டை விட்டு இப்ப வெளியில பொண்ணு இங்க வந்து வந்துட்டாங்க. நேத்து தாங்க நாங்க கிளம்பி நாங்களே என்ன நினைச்சோம், யாரு கூடயோ வந்துட்டாங்க. யார் கூடயே வந்தாங்க காலனிக்கார பையனோட. இதுக்கு அவங்க நாங்க டார்ச் கொடுத்தாங்க இல்ல மேடம். தனியா தான் வந்திருக்காங்க. ஆ? தனியா தான் வந்திருக்காங்க. எனக்கு என்ன இது ஒரு பிரச்சனை சந்தேகம் நடந்ததே மேடம். தெரியல. ஏன்னா நான் அதனால தான் இப்ப வந்து மருமக நான் ஒரு தடவை இவர்கிட்ட பிரச்சனை பண்ணி எங்களுக்கு இவருக்கு வாக்குவாதம் வச்சுங்க. இருந்தாலும் அவரும் பேசாத இருக்கிறதுல நானும் பேசாத இருக்கிறது இல்லை. ஒரு தடவை இடையில சண்டை வந்தப்ப கூட நான் ஒரு தடவை தெரியாம அவங்ககிட்ட சண்டை போட்டேன். அதுக்கு நான் வந்து உனக்கு பரிசீலனை என்ன செய்யணும் எனக்கே தெரியல, தப்பு நடந்து போச்சு. ஒரு மருமகிட்ட போய் சண்டை போடுறது பெரிய தப்பு. ஆனா நீ வந்து உன் முன்னாடி ஏன் நீ பண்ண ஒரு தடவை பண்ணிட்டு வந்தாங்க தனியாங்க, ஏன் நீ கண்டிஷன் பண்ணி வைக்க முடியல? உன் முன்னாடி நீ தான் அடக்கணும். கேட்க மாட்டேங்கிறேன் மேடம். இப்ப என்ன வேணுமா அவனுக்கு? மாமா கூட நான் வாழ மாட்டேங்க. நான் அவர் கூட போகவே மாட்டேன். போன நரகம். நாங்க அப்ப சமாதானமா வாழலாமாமா அப்படின்னு சொல்லி நாங்க தனியா வீடு எடுத்து கூட பார்த்தோங்க. கரெக்டா வீட்டுக்கு வரலான்னு பாக்குறப்ப வெளியில புந்து ஓடி போயிட்டாருங்க. வெளியில எங்கேயும் வேலைக்கு புந்து போயிட்டாங்க, சொல்லாம புந்து போயிட்டாங்க. கடத்த சான்ஸ் எல்லாம் இவரே கெடுத்துட்டாங்க. எங்க மாமா கூட வீட்டுல 2 வீடு நம்ம இருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் மேம் மாமா விட்டு நான் ஒரு நாள் கூட இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுங்க. அவ்வளவு பாசம் வச்சாங்க. கல்யாணம் ஆனது ஆயிப்போச்சு, இனிமே மாமா தான் நமக்கு அப்படின்னு மாமா மேல அவ்வளவு பாசமா இருந்தாங்க மேம். மாமா இப்படியே நம்ம குடிக்காம நிறுத்திடலாம் அப்படின்னு நான் கெஞ்சும் பார்த்துட்டேங்க மேம், அழுதும் பார்த்துட்டேன். நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க? பொண்ணு சொல்றது அது நாகரிகம் இல்லைங்க மேடம். யாரு எந்த வீட்டுலயும் மேடம் குடிக்காத இருக்கிறாங்க, எந்த ஹஸ்பண்ட் மேடம் குடிக்காத இருக்கிறாங்க. எல்லாரும் குடிக்கிறாங்கன்னா யாரும் நான் அதான் இது இப்ப ஒண்ணுங்க. சந்தேகப்படுறவரோட இவரு இருக்க வந்து முடியுமாப்பா? காசு கொடுத்து சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையா, எங்க அப்பா அம்மா நல்லா சப்போர்ட் பண்றாங்க மேடம். அதாவது இவர் சும்மா வேலைக்கே போக சும்மா இருந்தா கூட அவங்க வீட்டுல 3 வேலை 4 வேலைங்க வருஷம் பூரா அவங்க இப்ப சோறு போடுற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்குது மேடம். தப்புங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. நீங்க பேசுறது சரியில்லை. வேலைக்கு போலனாலும் யாரோ சாப்பாடு போடுறாங்க, நீங்க எப்படி சொல்லுவீங்க? சும்மா இருந்தா குடிக்கதான் தோணும். அதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது. அது வேணா கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி அவங்களையும் கொஞ்சம் மிரட்டி இவ்வளவு மிரட்டி வேணா இருக்கு. சூழ்நிலைங்க. நான் வந்து பொண்ணு கொடுத்தேன்னாக்கா எங்க அப்பா இல்லாதப்ப இவங்க அக்கா போய் பொண்ணு கேட்டது நான் தான் பெரிய மனுஷன். அன்னைக்கு எனக்கு வயசு 25ங்க. நான் 25 வயசுல போய் ஒருத்தர் போய் என் தம்பி பொண்ணு கொடுன்னு கேட்கும்போது இவங்க அப்பா அவர் நல்ல மனுஷனுங்க, அவருக்கும் எந்த கெட்டப்பலும் கிடையாதுங்க. ஐயா எங்க தம்பிக்கு பொண்ணு கொடுங்க, நல்ல முறையாக வச்சு காப்பாற்றுன்னு சொல்லி போய் பொண்ணு கேட்டாங்க. அவர் வந்து உங்களை பற்றி தெரியும், நீங்கள் பசங்க 2 பேரும் வெளியூர் போய் நல்ல முறையாக பொழைச்சி சம்பாரிச்சு இடம் வாங்கி வீடு கட்டி பண்ணிட்டு இருக்கிறீங்க, பொண்ணு தரேன்னு சொல்லிட்டாருங்க. பொண்ணு கொடுத்தாருங்க எங்கள் தம்பிக்கு, இவங்க அக்காவை சிஸ்டரை. அதே மனுஷன் வந்து என் மைனுக்கு நீ பொண்ணு கொடுக்க மாட்டியான்னு சொல்லி அன்பு கட்டளைங்க அதிகம், அதாவது அன்பு தொல்லைகள் அதிகமாக அதெல்லாம் பாக்குறீங்க. பொண்ணோட சந்தோஷம் பார்க்கணும்ல. கேட்டுதாங்க மேடம் நான் கட்டினேன். விருப்பம் இல்லாத அந்த காரியம் செய்யலைங்க மேடம். அப்பாவும் கஷ்டப்படும் போது இவர் செத்துருன்னு சொல்லும் போது எனக்கு என்ன பண்றது தெரியுமா? சரிப்பா நான் கல்யாணம் இப்ப பண்ணி கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆச்சு, குழந்தையும் பிறந்தாச்சு. இப்ப என்ன பண்ண போற? நானும் குழந்தை இருக்கு, அம்மாவும் சொல்லுவாங்க அடிக்கடி மேடம். குழந்தை இருக்கு நீ சமாதானமா போன்னு. பொழுதுக்கு நானும் அப்பா அம்மா அனுப்பி வைக்கிறப்பெல்லாம் போனேங்க மேம். போனதெல்லாம் சண்டைங்க மேம். அவ்வளவு மோசமா வர மேம் குடிச்சிட்டா மனுஷனே இல்லைங்க மேம்.
அப்படி கேவலமா பேசுவாங்க மேடம், மேம். இது வரைக்குமே இந்த உண்மையில குழந்தை பொய் வந்து குடிச்சிட்டாங்க மேம். குழந்தை இந்த பையனை யாருக்கு பத்தா இது எவன் ஒரு அவனை வார்த்தை எதுக்கு சொல்றதுக்கு சொல்லிட்டு இல்லை இருக்க? மத்தவங்க கூட சும்மா நல்லா ஒரு இருந்தா வார்த்தை என் சொன்னா குழந்தை என் குழந்தைங்கிறாங்க. கிளம்பி வந்துடுறா. இவங்க வீடு ஒரு 2 கிலோமீட்டர் தான், நடந்தே வந்துடுறான். இல்ல அது எப்படி அந்த பொண்ணு போய் சொல்லும்? என்ன நீங்க ரொம்ப தொந்தரவு பண்றீங்களோ? இல்லை மேடம், இவங்க இல்லாத ஏதோ 2 நாள் தான் எங்கள் வீட்டில் இருந்திருக்காங்க மேடம். 3 வருஷத்துக்கு முதல்ல இல்லை ஒரு 10 நாள் வீட்டில் இருந்திருப்பாங்க மேடம். அப்படியா? இல்லைங்க மேடம், 10 நாள் தான் இவரோட எங்கள் பிறகு எங்கள் வீட்டுக்கு எத்தனை நாள் எப்படியா வந்திருப்பேன் எங்கள் வீட்டில் கல்யாணம் குழந்தை பிறக்கிறவங்க உங்க வீட்டுல தான் இருக்கிறாங்க, வந்துட்டு போயிட்டு அது எப்படி அந்த வளகாப்பு பார்த்து வரைக்கும் சமாதானத்துக்கோசரமே அடிக்கடி பூந்து பூந்து இது வருவாங்க. கல்யாணம் மாமா பண்ணி இப்ப வேணுமே மறுபடியும் வந்து ஒரு 10 அப்படிங்கறதுக்கோசரமே நாள் வருவாங்க. இருந்தாங்க. அது 2 வருஷமா பிரிவினை இருந்து மறுபடியும் இப்ப போய் இந்த காது குத்து விழா பண்ணும்போது மறுபடியும் 10 நாள் விட்டு வந்தாங்க. அதுக்கு இடையில வந்து அவங்க அப்பா அம்மா வந்துட்டு போறாங்க, இவரும் போயிட்டு தான் வராங்க. 6 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா போங்க மேம். அப்படியே மனசெல்லாம் அப்படியே அப்படி நடுங்குங்க மேம். போச்சு 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு, குடிச்சிட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்குமோ? இது பாருங்க, இப்ப அவ படிச்சிட்டு இருக்கா. இப்ப அவங்க வீட்ல இருந்து படிக்கட்டும், அவர் குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில வந்து லைஃப்ல செட்டில் ஆகட்டும், நல்லா வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிக்கலாம். நான் அதுக்காக தான் மேடம் பேட்டி நான் என்ன மேடம் நான் நினைச்சேன் என்ன தனியா கூட தெரியுமா? நான் இனிமே எனக்கு தம்பி இருக்காங்க மேம், குழந்தை. அவனை நான் பார்த்து நான் படிப்பை முடிச்சுட்டு நான் வேலை ஏதாவது தேடிக்கினா கூட போதுங்க மேம். மாமா வேண்டவே வேண்டாங்க மேம். சரி, இப்ப அந்த முடிவை எடுக்காதே. நீ தனியா இரு, அப்பா அம்மா பாத்துக்கறாங்க, நீ தனியா இரு, படிச்சுக்கோ. நான் அப்பா அம்மா எங்களுக்கு வந்து நம்பிக்கை நான் இல்லைங்க வந்து மேடம். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இப்ப இது மாதிரி எங்களை பழகுறது வந்து வந்து சொல்ல போனா போன வாரம் சந்தேகப்படுறாங்க. புதன்கிழமை காலையில காணாது போனவ இன்னைக்கு தாங்க இந்த செகண்ட் தாங்க நாங்க பாக்குறோம். இதுக்கு வந்து எல்லாத்தையும் எத்தனை வண்டி எடுத்துட்டு எத்தனை செலவு பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல இருக்கிறா குழந்தை யாரோட இருந்தா? குழந்தை எங்க கூட குழந்தை தான் எங்ககிட்டே இருந்தாங்க. தாங்க இருக்குதுங்க. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டுங்க இங்க இவங்க எல்லாம் அங்கேயும் அலைஞ்சு எத்தனை இடத்துல சுத்தி இருப்பாங்க, எத்தனை நாள் நைட்டு தூங்காம பிடிக்காம எல்லா இடமும் சுத்திட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி எத்தனை நாளைக்கு மேடம் நாங்க காவல் காத்துட்டு வச்சிட்டு இருக்க முடியும்? நான் நேரா நீங்க தாங்க மேம் வந்தேன். பெத்த பிள்ளை எங்களை அதாவது நாங்களே நம்ப முடியல. குழந்தைய எங்களுக்கு அது ஒரு விட்டுட்டு 5 நாள் வெளியே அச்சுறுத்தல் இருக்கிறாங்க இருக்குங்க. மேடம். குழந்தைய விட்டுட்டு அந்த குழந்தை மேல பாசம் தான் நீ போவியா? நீங்க பேசாதீங்க அத. நீங்க அத பாசம் பேச இருந்தா பாசத்தை குழந்தைய பத்தி வந்து நீங்க பாத்துப்பல்ல. சொல்லாதீங்க. சரி பேசாம இருங்க, நீங்க கொஞ்சம் வெளியே டென்ஷனா வைங்க. பேசிக்க வேண்டாம். இன்னைக்கு எந்த தப்பும் பண்ண மாட்டேன். அப்பா அம்மா இவங்க divorce பண்ணி மனசுல வச்சாலும் இருக்கிறாங்க, இன்னொரு தயவு செஞ்சு கல்யாணம். சொல்லாத. இன்னொரு கல்யாணத்தை கூட நான் நிஜமா நான் நினைச்சு கூட பார்க்கல. இது வரைக்கும் நினைச்சு பார்க்க மாட்டேன். நான் எப்பயுமே நினைச்சு பார்க்க மாட்டேன். எனக்கு தேவை தம்பி. எங்க அப்பா அம்மாவுக்கு முதல்ல நான் படிச்சு முடிச்சு எனக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு ஏன் அப்பா அம்மாங்கிற காசுல வந்து அக்கறைகளே கிடையாதுங்க. ஒரு அப்பா வீடு கட்டி அம்மாங்கிற கொடுத்தா பத்தி உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறது ஆசை. கிடையாது. பையங்கிறத பத்தி அக்கறை அது கிடையாது. அப்பாட்டே சொல்லியிருக்கேங்க மேம். அத எல்லாத்திட்டையும் சொல்றாங்க அம்மா இப்படி மேடம். ஆனா பேசுனா அவ எப்படிங்க மனசுல அது மேம்? கிடையவே கிடையாதுங்க. அவ நினைச்சது நடக்கணும். உனக்கு என்னம்மா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அவ சுயநல பிரச்சனை அவ்வளவு மட்டும்தாங்க. அவளுடைய சுயநல பிரச்சனை இல்லம்மா. மட்டும்தான். சுயநலமா நான் யோசிச்சு என்னமா பண்ண போறேன்? இனிமேல தம்பி பத்தி தான் நான் யோசிப்பேன். பையனை பத்தி நினைக்கல, நான் அப்பா அம்மா காலேஜ்ல பத்தி போய் நினைக்க கொஞ்சம் கிடையாது. வேணா சொல்லி கூட படிக்க வச்சிருக்கேன். தனி ஒரு பெஞ்சு தாங்க நான் உட்காருவேன். யாரு கூட அதிகமா பேசவே மாட்டேன். எப்பயாவது நான் அவங்களுக்கு அடிக்கடி பசங்களோட உடம்பு சகஜமா சரியில்லை மேடம். பேசினாதான் உண்டு. காலேஜ்ல நான் மட்டும் தனி பெஞ்சு லாஸ்ட் பெஞ்சில் போய் தனியா உட்காந்துப்பேன். ஏன்டி நீ மட்டும் தனியாவே உட்காந்துட்டு இருக்கேன்னு எல்லாம் கேட்பாங்க. அப்ப பிள்ளைங்களோட நான் பேசினாதான் உண்டு. இன்னுமே காலேஜ்ல அப்படிதான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இது வரைக்குமே இல்லைங்க மேடம், சொல்ல போனாக்கா நம்ம கவலை எல்லாம் friends- இருக்குங்க. இல்ல நான் சொல்லல. இன்னைக்கு வந்து சொல்ல போனா ஒரு கல்யாணம் ஆகி அழுவேங்க. புருஷனை பிரிஞ்சு வந்து அப்ப மூட்டுல இருக்கிறாங்கனாக்கா அது என்ன அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுங்க. அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் அப்ப ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கூட கொண்டு போய் விட்டுட்டு போய் வர்றது. இருந்தாலும் அங்க வந்து இருக்க முடியறது இல்லைங்க. அங்க இருக்க முடியாத சூழ்நிலை தான். இருந்தாலும் நாங்க முயற்சி எடுக்காம கிடையாது. அதுக்கேற்ற முயற்சியெல்லாம் நிறையவே நாங்க எடுத்தோங்க. ஆனா இவரோட வந்து சொல்ல போனா ஒரு வயசு பிள்ளையோட கவலை என்னங்கிறது தெரியாம இருக்குங்களா? நானும் ஒரு பொண்ணுதான். இன்னைக்கு சொல்ல போனா கவலைங்கிறது தெரியாதுங்களா? அப்படியேதான் அது வந்து உள்ளுக்குள்ள போட்டுட்டு கூட இவ வந்து ஒரு தப்பு பண்ணானாக்கா நான் திட்டுவேன். இது மாதிரி பண்ணாத, பிடிக்காத, கொஞ்சமாவது அறிவுபூர்வமா எதையும் யோசனை பண்ணிப்பாரு. எதையுமே யோசனை பண்ணாம உன் இஷ்டம் போல எல்லாம் பண்ணிட்டு தெரியாத அப்படின்னு பேசுவாங்க. நான் தப்பு பண்ண மாட்டேன். சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமாமா? சொல்லுங்க மேடம். தயவு செஞ்சு எனக்கு பைத்தியம் ஒரு பிடிச்சிருச்சுன்னு வேளை நினைச்சேங்க. ஒரு வேளை எல்லாரும் சந்தேகப்படுறாங்கன்னு நினைச்சே அவ ரொம்ப குழம்பி போயிருக்காளோ என்னமோ. ஆனா எங்க வீட்டுல சொல்லிக்கிறேன் மேடம், அவளை அடிக்கடி சந்தேகப்படாத, திட்டாத, அவ லைஃப் அவளே தேடிக்கிட்டோம். அவங்களுக்கு கொஞ்ச நான் நாள் explain பண்ணுவேங்க. விடுங்கம்மா. ஒரு மாதிரி அவ மைண்ட் ஃப்ரீயா ஃபுல்லா இருக்கட்டும். இதாயி மன அது வந்து அழுத்தம் சொல்லி சொல்லிடுறேன் மேடம். ஹாஸ்பிடலுக்கு அதனாலதான் நான் போயிட்டேங்க. வந்து நான் எதுவுமே இப்ப வந்து சொல்ல போனாக்கா அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஒரு 5-6 மாசமாவே நான் எதுவுமே கண்டுக்கிறது இல்லைங்க. எதா இருந்தாலும் சரி, வீட்டு வேலையை நான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு கூட ஏதோ சின்ன சின்ன வேலையை அவட நான் சொல்லுவேங்க. குழந்தைக்கு ஏதாவது அதை செய் இதை செய்யுன்னு சொல்றதோட சரிங்க. அவளை வந்து எந்த ஒரு டார்ச்சருமே நான் பண்றது கிடையாது. ஆமா, நீ ஒரு அவ விஷயம் இஷ்டம் யோசிச்சு போலதான் நான் பார்க்கணும். விட்டுறதுங்க. நீங்க எல்லாம் பெரிய அம்மா- பிள்ளைங்க ஆறுது வர்ற அவங்க எவ்வளவு அம்மாவோட கஷ்டப்பட்டிருப்பாங்க. கஷ்டமான தாங்க. இருமா, அது நான் தலைவலி. சொல்லட்டும். 4 புள்ள பிறந்து உங்களை எல்லாம் ஒரு ஒரு நிலைமைக்கு ஆக்குறது வரைக்கும் இப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா?
அம்மாக்கும் அப்பாக்கும் பலமா இருக்கணும். நீங்க அவங்கள பாத்துக்க வேண்டிய வயசு அந்த யோசனையே வந்துருச்சு. இல்லைங்க. இருங்கம்மா. அப்படிலாம் இல்லை இரு, உன்னை பத்தியே நினைக்காம கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாரு. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க பொண்ணு திடுதிடுப்புன்னு வந்து இங்க நிக்குது. சப்போஸ் என்ன விஷயம்னு எங்களுக்கு தெரியாது, உங்களை விசாரிச்சு கேட்கும்போது தான் தெரியும். 2 சைடும் வந்து பேசும்போது தான் தெரியும். நிஜமாவே உண்மையா ஏதோ பிரச்சனை வச்சுங்க, கூப்பிட்டு சொல்றாங்க இங்க இருக்காங்கன்னு. எங்களுக்கு தெரியாம வேற ஏதாவது ஒன்னாச்சு யாரு பதில் சொல்றது? யோசிச்சு பாருங்க. இப்போ அவளை பத்திரமா வச்சு உங்களுக்கு ஒப்படைக்கிறோம் இல்லையா? எனக்கு அது சந்தோஷம் மேடம். நீங்க இவ்வளவு helpலாம் இப்படி மேடம் அப்ப தங்க வச்சது சந்தோஷம்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து சொல்லப்போனா எங்க ஊர் மக்கள்ல இருந்து சொல்லப்போனாக்கா அவ வந்து என்ன பக்கத்து தெரியுங்களா, ஊர்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க இன்னைக்கு வந்து ஜாதி விட்டு வேற ஆளை வந்து கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. ஒரு விஷயம் கேட்கட்டுமா நான் அதை உங்ககிட்ட? சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு அட்லீஸ்ட் சேஃபா இருந்திருக்கா இல்லையா? சந்தோஷம். அது இல்லாம சந்தோஷம்தாங்க. வேற எங்கேயாவது போய் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாரு பதில் சொல்றது? அட்லீஸ்ட் சேஃபா இருந்திருக்கா, சந்தோஷப்படுங்கம்மா. இப்ப நாங்க வந்து சமாதானமா போயிட்டோங்க. சரி இங்கதான் இருந்தான்னு சந்தோஷம் பட்டுக்கிட்டாங்க. மருமகன் என்ன ஆனா யோசனை இப்ப வந்து மருமகன் வந்து சொல்ல போனாக்கா அதை நம்புவாங்களா? அதே அவங்க அப்பா அம்மா அவங்க கூட பிறந்தவங்க நம்புவாங்களா? இந்த நம்பர் எங்க வீட்டுல வாழ போறது கிடையாது. அவங்க பாருங்க. வீட்டுலதாங்க வாழ போறா. அவ பண்ணறத பண்ணிட்டா. ம். புரியுறதுங்களா? அவ பண்ணறத பண்ணிட்டா. நல்ல வேளை இங்க வந்தா. வேற எங்கேயாவது போயிருந்தா? மேடம் இங்க பாருங்க, இத வச்சு நகையை வச்சு 50,000 ரூபாய் செலிப்ரேட் எங்களால எதுவுமே யோசனை இப்ப பண்ணி பேச என்னன்னா இப்ப இனிமே என்ன நடக்கணும் அதை பத்தி யோசிப்போம். முடியல. சொல்லுங்க. அவ ஹாஸ்டல்ல இருந்து படிக்கட்டும், நிம்மதியா இருந்து படிக்கட்டும். சரிங்க. குழந்தைய பாத்துங்க, அடிக்கடி வந்து யாரும் குழந்தைய மேடம் பாத்து. படிக்க வேண்டாம்னு சரிங்க மேடம். படிக்க வைக்க மாட்டேன் நாங்க சொல்றோம். மைண்ட் ஒவ்வொன்றும் இப்படி ஆக ஆக எனக்கு இங்க ஹோம் படிப்பு சொல்றீங்க எதுவும் இல்லீங்களா? போக மாட்டேங்குது மேம். முடிஞ்ச அளவுக்கு அவ இங்கேயே படிக்க வைங்க மேடம். இங்கேயே அதுக்குண்டான படிப்பு ஏற்பாடுகளை எல்லாமே வந்து படிக்கணும். எது சென்னையிலே படிக்கணும், படிக்க படிக்கணும்னு சேஃப்டி நினைச்சு இருந்தா போதும் உட்கார்ந்தாங்க, மேடம். படிக்காம எங்களுக்கு சேஃப்டிக்கு இருந்தா போதுங்க. ஆனா அது எங்களுக்கு குழம்பிட்டே அங்க வந்து இருந்தா எங்களுக்கு அடுத்த நாள் எல்லாம் மறந்து வந்து போயிடும். சேஃப்டிக்கு இல்லைங்க. என்னம்மா சொல்றீங்க? அப்பா சேஃப்டிக்கு அம்மா இல்லைங்க. இல்லாத பசங்களை தான் இங்க வச்சுப்பாங்க. அப்படிதான் மேடம் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எத்தனை மேடம், பேரை ஹோம்ல சேர்த்துப்பாங்க? இங்க பாருங்க ஒரு மேடம். நாள் 5 நாளைக்கு வச்சுப்பாங்க. சரிங்க மேடம். எத்தனை பசங்க இருக்காங்க தெரியுமா இப்படி? எத்தவங்க இல்லாதவங்க? மேடம் இவர் ஸ்கூலுக்கு போற அன்னைக்கு மேடம் சாப்பாடு இல்லாத போறாள் சொல்லிட்டு, ஏமா ஸ்கூலுக்கு போறாள் சாப்பாடுலாம் ஏன் நீ லேட் பண்ணிட்டு அப்படிங்கும்போது இப்போதாங்க சுட்டுட்டு இருக்கிறோம், அதுக்குள்ள கிளப்பிட்டாருமா. அந்த தோசை வேகாவும் சுட்டு அந்த பூடையில் போட்டு சட்டை கூட போடாம ஓட்டு போய் நான் பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துட்டு ஓடியாருங்க. என் பொண்ணு ஒரு வேளை பட்டினியா போயிடக்கூடாது, மெமரி பவர் குறைஞ்சிரும். அப்ப கூட எங்க அந்த வந்து காசுல மனசு ஓடிக்கிறோம். அன்னைக்கு தானே மாறல. நடந்தது. மனசு ஏங்க மாறல. இவ்வளவு தூரம் நான் அந்த குழந்தை கஷ்டப்பட்டு ஒண்ணு செய்யும்போது மேடம் மனசு மாறல. சரிம்மா. சட்டை இல்லாத பாருங்க, ஓடுறேன் உங்கள்கிட்டயும் நான் சாப்பாடு சொல்றேன். கொடுத்து வரேன். அவன் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. சரிங்க மேடம். சரிங்களா? நம்ம தான் நம்ம பசங்களை புரிஞ்சுக்கணும். சரிங்க. வேணுன்ட்டே எல்லாம் அவ பண்ணல. அவ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கா. எதுல இருந்தோ ஓடி போறதுக்கு எனக்கு பாக்குறாங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மேடம். Escape ஆக நான் என்ன தெரியுமா மேடம்? அதனாலதாங்க இப்ப நான் மேடம் இந்த நான் இடத்துக்கு- சொல்றேன். ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சரி மேடம். ரொம்ப சின்ன வயசுல அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அந்த பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கான பக்குவம் அவளுக்கு இல்ல. புருஷன் வேற தண்ணி அடிச்சு கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாரு. அந்த பிரச்சனையெல்லாம் எடுத்துக்கிறதுக்கான மனநிலை அவளுக்கு இல்ல. நீங்களும் நல்ல செல்லமா ஏத்துக்கிறேங்க வளர்த்துட்டீங்க. அது உண்மைதாங்க. சரிங்களா? அதனால நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுங்க. நான் அந்த பொண்ணுட்டையும் சொல்றேன், நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்குமா, அப்பா அம்மா இருக்கிறது வரைக்கும் அதோட வேல்யூ தெரியாது நமக்கு. அது இல்லாம ஆகும்போது தான் தெரியும். இப்ப நான் சொல்றத கேப்பியா? இனிமேல் நான் கஷ்டப்படுத்துவேன். நான் சொல்றத கேப்பியா? நீ வேற பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. புரியுதா? சரி, போய் நல்லா படி, பையனை நல்லா பாத்துக்கோ, உங்க அம்மாக்கு உதவி பண்ணு. மேடம் இன்னொரு ஹெல்ப் மேடம். அந்த பையன் மருமகனே அதே மாதிரி கூப்பிட்டு, நீ இனிமேல் இப்படி பண்ணுனா பொண்ணுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணலாக்கா. மாமா வேண்டாம் எனக்கு. வேண்டாங்க, இப்ப லைஃப் விட்டுருங்க. சாமி இங்க பாரு, இப்ப விட்டுருங்க. நாங்க கொஞ்ச நாள் சொல்றது நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். கொஞ்ச நாள் போட்டு. குழந்தைய அடிச்சு கொல்றதுக்குனே வந்துச்சு குடிச்சிட்டு. கொஞ்ச நாள் போட்டுங்க, இப்ப அவசரப்படாதீங்க, இப்ப விட்டுருங்க. நான் அதனாலதான் மேடம் டென்ஷன் இல்லைங்க. கொஞ்சம் அவங்களும் இவங்களும் தனித்தனியா இருந்து திருந்துற வேலையில கொஞ்ச நாள் விடுங்க, கொஞ்ச நாள் விடுங்க. அந்த பொண்ணு படிப்பை முடிக்கட்டும். அடுத்த வருஷம் ஆனா ஸ்கூல்ல சேர்த்துனுங்க. ஒரு பேரண்ட்ஸ் அப்பா அம்மா கையெழுத்து இல்ல கூட எப்படிங்க சேர்த்துற? இந்த பொண்ணு ஏங்க யோசனை பண்ண மாட்டேங்கிறாங்க? அந்த குழந்தைக்கு இப்ப 2.5 வயசு ஆயிடுச்சுங்க. இன்னும் பின்ன 6 மாசத்துல சீட் வாங்கணும். அந்த பிள்ளைக்கு ஸ்கூல்ல சேர்த்து வேணாங்களா? பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி போய் ஸ்கூல்ல சேர்த்து சொல்லுங்க. பிரேமா புரிஞ்சுக்க, புரிஞ்ச வாழ்க்கைன்னா நஷ்டம் கஷ்டம் எல்லாமே இருக்கதான் செய்யும். புரியுதா? இங்க பாரு, என்ன பொறுத்தவரை மாப்பிள்ள திரிஞ்சு வருவான், நல்லா வருவான், நல்லா வச்சுக்குவான். அது உனக்கே தெரியாது அதோட இது என்னன்னு. இதெல்லாம் முடியாது இல்ல சாமி. குடியை நிறுத்த முடியலங்க மதால. 24 குடி ஒரு காரணமே நினைக்காத, குடிச்சிட்டு போறான். வேன்ல காலேஜ்ல போகும்போது பாப்பேன், எனி டைம் ஒயின் சாப்பிட்டே தான் இருக்கிறது. ஃபுல் போதிங் மேம். அப்படி நடக்க முடியாது, தள்ளாடிட்டு போகும். அவளுக்கு ஒரு அருவருப்பாயிடுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் மாமா பார்க்காம இருக்க முடியாது மேம், இப்ப பார்த்து கூடாதுன்னு நினைக்கிறேங்க மேம்.
இந்த பொண்ணை குறை சொல்லுவோமா, இந்த அப்பா அம்மாவை குறை சொல்லுவோமா, இல்ல கௌரவ பிரச்சனைங்க மேடம். ரெண்டாவது இது பொண்ணு இது குடி என்னங்க ஒரு பெரிய மேட்ரு. என் பொண்ணு ஏங்க நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா எல்லாமே நல்லா இருக்கும். கோஆபரேட் பண்ணி கூட சாமி. கூட நான் குடிச்சிட்டு அது என்ன கம்பளம் படுத்துட்டாலும் பிரச்சனை இல்லப்பா. இந்த பையன் யாரு இவன் எதுக்கு நான் வீட்டுக்கு சொன்னா நீங்க வந்தா? கொஞ்சம் கேப்பீங்களா ப்ளீஸ்? சொல்லுங்க. அவ மன அழுத்தத்துல இருக்கிறா இருக்காங்க. மேடம். அதனாலதான் எங்க வீட்லயே வச்சுக்கிட்டேன் மேடம். அவ எவ்வளவு, இன்னொரு விஷயம் யோசிங்க, அவ எத்தனை பசங்களோட படிக்கிறா. அவங்க எல்லாம் ஃப்ரீயா நல்லா இருக்கும்போது இந்த பொண்ணு மட்டும் குடிகார புருஷன், பிரச்சனை, வீட்டுல பையன் இருக்கான், அதுக்கான பக்குவம் இல்லைங்க அவளுக்கு. எங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு காரணம் நீங்க தான். முதல்ல அவன் அந்த 8வது படிக்கும்போது நடந்த ஒரு உண்மையை சொன்னான். அது யாருமே நம்பல. அன்னைக்கு ஆரம்பிச்சது அவ பிரச்சனை. அதுல இருந்து ஓட பாக்குறா. அதுதான் நடக்குது. உண்மைதான் மேடம். இவன் இன்னைக்கு இப்படி நிலைமையில இந்த 5 நாள் வெளியே இருந்திருக்கானா, இந்த நிலைமைக்கு காரணம் அவ மட்டும் இல்ல, இந்த சமூகம் தான். அன்னைக்கு யாரா ஒருத்தர் காது கொடுத்து கேட்டிருக்கணும், நம்ம பொண்ணு போய் சொல்ல மாட்டான்னு. இப்ப இவளை வச்சு எங்க சின்னவள எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொருத்தர் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் திரும்ப ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேங்க. எனக்கு வந்து சரி, இது பாரு, அப்பா பக்கத்துல போய் உட்காரு. இனிமே ஓடி வர மாட்டேன்னு உத்தரவாதம் கொடு. அப்புறம் போ அப்பாவோட. அங்கதான் உனக்கு பாதுகாப்பு, வெளியில எங்கேயும் கிடையாது. நான் எங்க அப்பா அம்மா விட்டு என்னைக்குமே வர மாட்டேங்க மேம். இந்த அப்பா நம்பிடுமேங்கிறதுக்கோசரம் தான் நான் இங்க வந்தனே தவிர, மாமா எனக்கு வேண்டாங்கன்னு அப்பா அம்மா புரிய வைக்கணுங்கிறதுக்கோசரம் தான் இங்க வந்தனே தவிர, எங்க அப்பா அம்மா விட்டு நான் வரது நான் கூட நான் விருப்பப்படல. சரி, அவ விருப்பப்படி இருக்கட்டும். இப்போ கொஞ்ச நாளைக்கு விடுங்க. அப்புறம் வந்து மேடம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து அங்க அந்த இடத்துல வேண்டாங்கிற முடிவு நாங்களே ஏற்கனவே எடுத்துட்டாங்க. என்ன சொன்னீங்க? இருந்தாலும் குழந்தைங்க இருக்குதுங்க. குழந்தை இருக்கிறதுனால கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம், திருந்தி வந்தா பாப்போம். இல்லையா அதுக்கேத்த முடிவு என்ன எடுக்கலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுதா? உங்க அந்த முடிவு தாங்க நாங்க எடுத்துக்கிட்டு உன்னோட சந்தோஷம் தான் அவங்களுக்கு முக்கியம். அதுதான் மேடம் அம்மா என்ன சொன்னாங்க கேட்டால? அந்த கல்யாணம் இவ்வளவு நாளா நாங்களே எதிர்பார்த்துட்டு தானங்க உன்னை கட்டாயப்படுத்தி எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஆனா அவங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, குழந்தை இருக்கான். நாங்க அப்படியெல்லாம் யோசிக்க போட முடியாது மேடம். இதே பொண்ணு நான் சொன்னேன் மேடம். நீ இப்போ வந்து அன்னைக்கு நீ சின்ன வயசு அறியாத வயசுல நாங்க பண்ண தப்பு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. ஆனா நீயே இப்ப சொந்த கால் நின்று ட்ரிபிள் முடிச்சுக்க, சென்ட்ரல் நாலேஜுங்கிறத உனக்கு நாலேஜ் உனக்கு மைண்டுக்கு வரும். நீ அப்ப சொந்த கால் நிப்ப, நீ பார்த்து யாரை தேடிட்டு விருப்பப்பட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டு போறன்னு நினைக்கிறீங்க. முடிஞ்சா அதே பர்சனோட இருப்பியோ இல்ல வேற யாராவது பிடிச்சி நீ கல்யாணம் பண்ணிக்க, உன்னோட லைஃப் நீ தேடிக்க. ஏன்னா அன்னைக்கு சுய நினைவோட நீ வந்து எடுக்கிற முடி சரியா இருக்கும். அன்னைக்கு உனக்கு வந்து நாங்க ஏற்கனவே எடுத்தபடி சரி சொன்ன இல்லைன்னு கேளுங்க. தேடி மட்டும் போக மாட்டேன். இத பாரு, இதெல்லாம் சொன்னா இல்லைன்னு இப்ப நீ அப்பா அம்மாவோட பாதுகாப்புல அங்க போய் இருந்து படி, பையனை நல்லா பாத்துக்கோ. அம்மா முடிஞ்ச டைம்ல அம்மாக்கு ஹெல்ப் பண்ணி கொடு. 3 பேருக்கு என்ன இருக்க போறது வீட்டுல? வேலை என்ன இருக்க போறது? சரி, இவப்பா அப்பா அம்மாவோட வெளியில போ, வீட்டுக்கு போ. இனிமே இப்படி பண்ணக்கூடாது. உத்தரவாதம் கொடுக்குறியா? ஓடி வரக்கூடாது. இன்னொரு வாட்டி நீ வெளியே வந்தா வீட்டுல அப்புறம் சேர்க்க மாட்டாங்க, சொல்லிட்டேனா? நான் எப்பயுமே வரமாட்டேங்க மேம். அப்பா அம்மா தாங்க மேம் ரொம்ப. சரி, கிளம்பு. ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியல. ஹஸ்பண்ட் வேற குடிகாரன். ஒரு வாட்டி நம்ம நீ கெட்டு போனவ, நீ மோசமானவ, இப்படியே நம்ம சொல்லிட்டே இருந்தா நல்லா இருக்கிறது புள்ள கூட கெட்டுடும். நம்ம அப்பா அம்மாவே நம்மள இப்படி சொல்றாங்களே, நம்ம இன்னும் இருந்த என்ன பிரயோஜனம்னு நினைச்சிடுவாங்க. எனிவே நீங்க எங்களை குறைதான் சொல்றீங்க, அப்ப நாங்க அப்படியே இருந்துட்டு போறோம் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளும் அதை ட்ரை பண்ணோம் அப்படி சொல்லாம இருக்கிறதுக்கு. பசங்களும் புரிஞ்சுக்கணும். அவங்கள பத்தியே நினைக்காம நம்ம அப்பா அம்மாக்கு எப்போவாவது நம்ம ஹெல்ப் பண்றோமா, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்றோமா, அவங்களுக்கு தாங்களா இருக்கோமான்னு யோசிக்கணும். 2 சைட்ல இருந்து ஒரு ஹாஃப் வந்துட்டு அது சரியா போயிடும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.